ஆஷ் டிவி நண்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 5 செப்டம்பர் 2024 வளர்பிறையில் வரக்கூடிய திதியை திதியில் சந்திராஷ்டமம் என்பது அவிட்டம் நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக மனசில் ஏதோ ஒன்று கடந்து அவங்கள பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்களை பாதர் பண்ணக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, இன்று அந்த விஷயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் என்பது வரும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், ஒரு பயம், ஒரு ஆன்சைட்டி, மன அழுத்தம் எதுவாக இருந்தாலும் இன்றோடு அது முடிவடையும். தைரியமாக இன்னைக்கு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கிலேருந்து தான் புதுசாக என்னமோ பயம் ஆரம்பிக்க போதான்னு நினச்சிக்க வேண்டாம். எப்போவுமே உங்கள் மனசில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று உங்களை குத்திக்கிட்டே இருக்கு. என்னன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு செய்த உதவி மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கலைங்கிற ஆதங்கம். அந்த மாதிரி ஆதங்கம் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன எப்பப்போ கிடைக்கும், எது நடக்கும்ன்றது ஏற்கனவே எழுதி வச்சது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய கவலையானது நிரந்தரம் அல்ல, தற்காலிகமே என்று சொல்லி நம்பிக்கையுடன் நடைபோடுங்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய சிந்தனை ஒரு நிலையில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாத பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளை இழுத்து விடும். மனச்சிதறல்களை கவனிக்கணும். தியானம் இன்று செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு அமையும். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னீங்கன்னா போதும், நடக்கும். இது சத்தியமுங்க. அப்போ நல்லதை நினைங்க, நல்லதை பேசுங்க, நல்லதே நடக்கும். இதுக்கு உண்மையாகவே பவர் இருக்குது. வைப், பாசிட்டிவ் வைப்னு சொல்லுவோம். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். கடந்த கால வாழ்க்கையை மறந்து எதிர்கால வாழ்க்கையை நினைத்து தைரியமாக முயற்சி செய்யுங்க, கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி இன்னைக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? எப்பவுமே சிம்மத்துக்கு உயர்வு வேண்டும். தன்னை எல்லாரும் பெருசாக நினைக்கணும், தன்னை மதிக்கணும். அதற்கு தகுதியானவரும் நீங்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு உங்களுக்கு புதிய புதிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலியமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்திற்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான அடித்தளம் அமைக்கப்படும். ராசினியர்களுக்கு தேவையில்லாத பயங்கள் இன்னைக்கு மனசை சூழும். பல அன்பர்கள் பல நேரத்தில் எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்க தோணும். அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டாம். கன்னிராசிக்கு வெகு விரைவில் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பம் ஒன்று வரவிருக்கிறது. அதற்கப்புறமா வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுங்க. துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கு எதிரிகள் உங்களை சும்மா விடுவாங்களா? நீங்களே துலாம் ராசி துரத்திக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களை எப்படி சாய்க்கலாம் அப்படிங்கிறதுல எதிரிகள் மும்முரமாக தான் இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் உங்களுடைய வெற்றியை பெற போகிறீங்க. அதற்கு என்ன செய்யணும்னா, இன்றைய நாளை கடந்து செல்ல வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு குட் நியூஸ். இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது. இன்றையிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஓம் நம சிவாய நமக அப்படிங்கிற தாரக மந்திரத்தை தினமும் 101 தடவை உச்சாரணம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் நிரந்தர வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இறைவனுடைய சிந்தனை உங்களுக்குள்ள அதிகமாக வரும். ஏன்னா நீங்கள் பக்தியுடைய ஸ்வரூபமாக இருக்கீங்க. ஆண்டவனுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க மனசில் தான் உட்கார ஆசைப்படுவார். இன்னைக்கு ஆண்டவன் உங்கள் மனதில் உட்கார ஆசைப்படுகிறார். மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு சஞ்சலம். இது எதில் முடிவு எடுக்கிறதில்ல. எந்த திசையில் நம்ம வாழ்க்கையை பிளான் பண்ணலாம், எப்படி செய்யலாம், இந்த பிஸ்னஸ் தொடங்கலாம், என்ன படிப்பு படிக்கலாம். ஒன்று மட்டும் நிச்சயம், அதிகமாக யோசித்தாலும் தப்பு தான், கம்மியாக யோசித்தாலும் தப்பு தான்.
ஓரளவுக்கு ஒரு விஷயத்தை பற்றி அனலைஸ் பண்ணிட்டோம்னா, டிசிஷன் எடுத்தோம்னா, ஏன்னா ஒன்றை விட ஒன்று எப்போவுமே பெட்டராக தான் இருக்கும். ஆக ஒரே டிசிஷனில் ஸ்டாண்டர்டாக இருங்க, எல்லாம் நல்லது தான் நடக்கும். கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகள்னா என்ன? நம்ம தான் காரணம், வெளியிலேருந்து யாரும் பண்ணுறதில்லை. ஒரு ஃபோன் இருக்கும் போதே அதை விட பெரிய ஃபோன், அது அவசியமே இல்லை, ஃபோன் தான் வேலை செய்யுது, அதுக்கப்புறம் எதுக்கு? இதுதான் தேவையில்லாத செலவுடைய உதாரணம். தேவையில்லாத செலவுகளை இன்றைக்கு மட்டும் நீங்கள் தவிர்த்து விட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பணம் என்பது நிரந்தரமாக உங்கள் வீட்டிலேயே தங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அனைத்து மீனராசி அன்பர்களுக்கும் இன்றைக்கு மனம் நெகிழ்ந்து உங்களை அடுத்தவங்க பாராட்ட போகிறாங்க. அந்த பாராட்டுதலுக்கு நீங்களும் தகுதியானவர்களாக இருக்க போகிறீங்க. எல்லாம் உங்களுடைய செயல் தான், நீங்கள் செய்த நல்ல காரியம்தான். இன்றையிலிருந்து வாழ்க்கையில் உங்களுக்கு பெருமதிப்பு, அதாவது செல்வாக்கும் செல்வமும் பெருக்கக்கூடிய ஆரம்பம் தொடக்கமாகிறது. இன்று 5 செப்டம்பர் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.